ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸாகவே இருக்கும். ஆனாலும் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு கருத்தரிக்காமல் போகும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை வந்துட்டு வளர்ந்து ஆனால் வெடிக்காமலே இருக்கும். அதைத்தான் வந்துட்டு லியூட்டிலைசிங் அன்ரப்சர்டு ஃபாலிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்துட்டு கருமுட்டை வளர்ந்துருச்சு அப்படின்னா எல்ஹெச் ஹார்மோன் வந்து இன்டியூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வெடிக்க வைக்கும். உடலில் வந்து தானாகவே வந்துட்டு எல்ஹெச் ஹார்மோன் செயல்படலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு செயற்கையாக வந்துட்டு ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டியூஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ கருமுட்டை வந்து வெடிக்க வைப்பாங்க. ஸோ கருமுட்டை வெடிக்கிறதுக்காக ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுமே வந்துட்டு ஒரு சில பெண்களுக்கு கருமுட்டை வெடிக்காது. ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்படும். ஆனால் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கருமுட்டை இன்னும் வெடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சில பெண்களுக்கு என்ன, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் கருமுட்டை வந்து வெடிக்காமலும் இருக்கும். பட் வெடிக்காமல் நாள் தள்ளி போய் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது சிஸ்டாக மாறிடும், கட்டிகளாக மாறிடும். இதுக்கு வந்து பிசிஓஎஸ்ஸாக கூட மாறிடும்.